அனைவருக்கும் வணக்கம். மகேந்திரன் பெரியசாமி, அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசி பகுதியிலிருந்து. அமெரிக்காவின் தேர்தல் களம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் பரபரப்பாகவும் நிறைய சூடான விவாதங்களையும் பல எதிர்பார்ப்புகளையும் கிளப்புவதாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவில் ஒரு உலக பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்கின்ற அளவுக்கு அமெரிக்கா ஒரு பெரும் நாடாக இருக்கின்ற இந்த ஒரு சூழலில் முதல் பெண் ஜனாதிபதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது அனைவருக்குமாக இருக்கின்ற ஒரு கேள்வி. இதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைவது போலவே ஜோ பைடன் அவர்களுடைய அந்த அறிவிப்பும் இருக்கிறது. அடுத்த தேர்தலில் அவர் கலந்து கொள்ளாத சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் முன்னிலைப்படுத்தியிருக்கின்ற கமலா ஹாரிஸ் அவர்கள் தேர்தலில் களத்தில் வென்று இது போன்ற ஜனாதிபதி பதவியை அடைய முடியுமா? எல்லோருக்குமான இருக்கின்ற கேள்வி. ஏனென்றால் பொருளாதாரத்திலும் சரி பல்வேறு வகைகளிலும் ஒரு பெரும் முன்னுதாரணமாக இருக்கின்ற அமெரிக்காவில் இதுவரை ஒரு பெண் ஜனாதிபதி கூட அமையாதது என்பது நாம் நம்பியே ஆக வேண்டிய ஒரு நடப்பு சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலையில் ட்ரம்ப் அவர்களும் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செய்தி களங்களில் வருவது போல அவருடைய பேட்டிகளில் சொல்வது போல ஜோவை எப்படியாவது அவரை இன்னும் பலம் நிறைந்தவராக இல்லாதது போல சித்தரித்து, அதே போல கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரும் ஆதரவு திரட்ட முடியும், அது போல அவரை வீழ்த்தி விடுவது கொஞ்சம் எளிது என்பது போலவும் கூட நம்ம ட்ரம்ப் அவர்கள் பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழலில் கமலா ஹாரிஸ் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சவாலான சூழ்நிலையும் இருக்கும். ஆனாலும் கூட தேர்தல் களத்தில் எந்த வகையிலும் ஒரு மாற்றங்கள் நிகழ்வதாக நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இப்போது ஒரு பெண் ஜனாதிபதியை உருவாக்கியே ஆக வேண்டும் என்கின்ற முனைப்பிலும் நிறைய ஒரு நல் மாற்றங்கள் வருவதையும் பார்க்க முடிகிறது அரசியல் ஆலோசகர்களை பொறுத்து. அதே போல ட்ரம்ப் அவர்கள் இப்போது சமீபத்தில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பிறகு இன்னும் ஒரு அலை ஏற்படுவதையும் கூட உணர முடிகிறது. இந்த ஒரு சூழலில் எது வெல்லும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பரபரப்பாகவும் எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிறோம். அதே சமயம் இங்கு உள்ள இந்தியர்கள் அல்லது அது முக்கியமாக கருப்பின பெண்ணாக கருதப்படுகின்ற நம்முடைய இந்திய பூர்வீகம் உடைய கமலா ஹாரிஸ் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இங்கு உள்ளவர்களும் கூட நிறைய ஒரு ஆர்வமாக எதிர்பார்க்கின்ற போக்கும் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது இருக்கின்ற சூழல் என்பது பொருளாதார அளவில் பல நிறுவனங்கள் இது போன்ற பொருளாதார சுமைகளை தாங்க முடியாமல் நிறைய பேரை வீட்டுக்கு வேலையிலிருந்து அனுப்புகின்ற சூழலையும் பார்க்க முடிகிறது. அதே சமயம் அடுத்தடுத்த அந்த காலாண்டுகளில் என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் வரும், அதற்கு எப்படி தயார் செய்வது என்பதை நிறைய நிறுவனங்கள் ஒரு வகையில் திணறிக்கொண்டு கூட இருப்பதையும் பார்க்கிறோம். இந்த ஒரு சூழலில் யார் அடுத்த ஜனாதிபதியாக வருகிறார்களோ அவர்களை பொறுத்து இந்த அடுத்தடுத்த அந்த பொருளாதார மாற்றங்கள் அந்த ஒரு உயர்கின்ற ஒரு நிலையில் எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இங்கு வணிக உலகிலும் சரி, அதே சமயம் இங்குள்ள அரசியல் நோக்கர்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக யார் வருவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.